ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியில் ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக மாற்றமானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் நீசபங்க ராஜயோகமானது ஏற்பட போகுதுங்க. இந்த யோகம் என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது, என்ன விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதமானது நிறைவடைய போகுதுங்க. ஐப்பசியானது பிறக்க போகுது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களானது ஏற்பட இருக்கு. இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு இன்னுமே நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் குரு பகவான் கடக வீட்டில் உச்சமாகி இருக்க போகிறாருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் சூரியன் துலாம் வீட்டில் இருக்க போகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு அப்புறமா நீட்சித்தன்மையை விட்டுட்டு தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு போய் ஆட்சி பலம் பெற்று அமரப்போறாரு. இதனால மிகப்பெரிய யோகமானது ஏற்பட போகுது. சூரியனோடு சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகமானது உருவாகுதுங்க. ஸோ இந்த யோகம் நிறைய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். புதன் 7ஆம் தேதிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்கு வரப்போறாரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10வது வீட்டுக்கு விருச்சகத்தினுடைய வீட்டுக்கு வராருங்க. செவ்வாயும் புதனும் குருவோடைய பார்வைக்கு வரப்போகிறாங்க. ஸோ இதனால் வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனங்கள் இப்படின்னு எல்லாமே வாங்கிறதுக்கான யோகமானது ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படும். மேலும் குரு புதனை பார்க்கறதுனால பெரிய அளவில் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுடைய அறிவை கூட்டி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த வகையில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவோட இணைந்திருங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்குடைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுது இல்லையா? அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை உங்களால் மாற்றிக்க முடியும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 6க்குரியவர் நீச்சமாக இருக்கிறாருங்க. ஸோ 6க்குரியவர் நீச்சமாக இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம்தான். 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் விலகும், கடன் அடையும், கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவும் உங்களை நெருங்காது. இருந்தாலும் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் நீச்சமாகும் பொழுது அக்டோபர் 16 வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அது வரைக்குமே புதுசாக எந்த ஒரு முயற்சிகளையும் செய்யாத இருங்க. ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை மட்டும் செய்துக்கிறது நல்லது. ஆனாலுமே அக்டோபர் 16க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு நேரத்தில் சுக்கிர ஆதித்ய யோகமானது உருவாகுது. இதனால் சூரியன் நீச்சத்தன்மையை நீக்கி உங்களுக்கு மிகப்பெரிய நீச்சபங்க ராஜ யோகத்தை கொடுக்க போகிறாரு. ஸோ நீச்சபங்க ராஜயோகம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரர்களே, மிகப்பெரிய யோகமான ஒரு காலகட்டம்னா உங்களுக்கு அக்டோபர் 16க்கு அப்புறம் தான். ஸோ இந்த ஒரு நேரம் உங்களுடைய பணவரவு நல்லாவே இருக்கும். வேலையில் இருந்து வந்த தடை, தாமதம், சிக்கல், பாதிப்பு இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது. ஸோ எல்லாமே நீங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளங்களானது கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் தொழிலை தாண்டி திடீர் வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கெங்கேயோ சிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம்லாம் கைக்கு வந்துடுங்க. நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே 2, 5 இந்த இடங்களுக்கு அதிபதி. அவர் 6வது வீட்டில் இருக்கிறாரு. அதாவது விருச்சகத்துக்கு புதன் குருவோட பார்வையானது கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் திடீர் வருமானம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் ஒற்றுமையாக நீங்கள் இருக்க முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவும் இப்போ எப்படியாவது சரியாக போயிடும். ஸோ உங்களுக்கு பெருசாக பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ரொம்ப வருஷமாக ரிஷபராசி நண்பர்களே குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா
அக்டோபர் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்காக தான் இருக்குது. இந்த அக்டோபரில் 16ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் நிறையவே இருக்குது. ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு அதற்குரிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதே போல் பணவரவு, பொருளாதாரம் இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு அக்டோபர் 10க்கு அப்புறமாவே நல்ல காலங்களில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். வராமல் இருக்கக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு வந்து வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். செவ்வாய் வேற ஆட்சி பலம் பெறாரு அப்படின்றதுனால கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். மனைவி கணவன் மூலமாக வருமானங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குங்க. ஸோ வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் போகலாம். நல்ல அமைப்பு இருக்குது. செவ்வாய் குருவினுடைய பார்வையில் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக முழுக்க முழுக்க உங்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து கிடைக்குங்க. இவ்வளோ வருஷமாகவே நீங்கள் நிம்மதியாக தூங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் இனி அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை காணாமல் போக போகுது. எவ்வளவு பெரிய தொகையானது கடனில் இருந்தாலுமே அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ இனி வந்து புதுசாக பிறந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நிறைய முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா போதும். இனி வரக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளே உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாக போக போகுது. நல்ல ஒரு காலம் தான் உங்களுக்கு வந்து பிறந்திருக்கு. வேணா ஒரு யோகமான காலங்களை வந்து கிடைக்கும் பொழுது அதை நம்ம நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கணும். நல்ல நேரம் இருக்கும் பொழுதே நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கணும். அதுதான் நல்லது. எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நமக்கு ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு, கெட்ட நேரம் தான் நடக்குது அப்படின்னு தெரியும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலுமே அதில் வந்து உங்களால் விருத்தி அடையவே முடியாது, முன்னுக்கு வரவும் முடியாது. நிறைய லாஸ் தான் ஆகும். ஆனால் அதே நல்ல நேரத்தில் நீங்கள் ஒரு கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் செய்தீங்க அப்படின்னா கூட ரொம்ப வேகமாகவே வளர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வளர்ச்சியானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எதை செய்தாலுமே நேர காலங்களை எல்லாம் பார்த்து செய்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடியவங்க அதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் என்றைக்குமே வந்து பொய்யாகாது. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழிகாட்டி. அதன்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து நிச்சயமாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நம்பிக்கையோடு வந்து பாருங்கள். ஏன்னா ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் ஒருவருடைய எதிர்காலத்தை கணித்து நம்மளால் தெரிந்துக்க முடியுது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நம்பிக்கை வைங்க. அங்கே அதன்படி நடந்துக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஜோதிடம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கிறது உங்களுக்கு இன்னுமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ரிஷபராசினியர்கள்லாம் இந்த டைமில் அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே பிரதிபலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கான பிரதிபலனை நீங்கள் இப்போ தான் வந்து அடைய போகிறீங்க. நினைச்சதெல்லாம் வந்து நடக்குங்க. நல்ல ஒரு யோகமான நேரம் தான். ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு. அதனால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, எதிர்பார்த்த லாபம் இது எல்லாமே கூட உங்களுக்கு ஏற்படும். சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே கூட சுக்கிரனோடு தான் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ சுக்கிரனோடு சேர்ந்து வரும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் தான் உருவாகுது. அதனால் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா கூட கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு வந்து தீர்ந்து போகும். இந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது. குடும்பம், தொழில், வேலை, கல்வி, ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்ருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம் இப்போ வந்து உங்களுக்கு பிறந்திருக்கு. இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. இந்த அக்டோபர் 18க்கு அப்புறமா உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் சரியான வழியில் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வழிக்கு போக முடியும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தாயோட அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அம்மாவை வந்து நீங்கள் வெறுத்தீங்க அப்படின்னாலுமே இப்போது அம்மாவை வந்து தேடி போவீங்க. அவங்க உங்களுடைய நலம் விரும்பி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க மேலே கோப தாபங்கள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் மறந்து வந்து நீங்கள் செயல்படுவீங்க. வீடு, மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க. ஸோ சொத்துக்கள் சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமாக மாற்றக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பதிவானது பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் மறக்காமல் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த வீடியோ பதிவு போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.